நம்ம செய்ய வேண்டியது முதல்ல பிள்ளைகளை 10வது 12வது படிப்பு. என் பிள்ளை 10வதுல நல்ல மதிப்பெண் எடுக்கணும், 12வதுல நல்ல மதிப்பெண் எடுக்கணும். பரீட்சைக்கு நேரம் நெருங்கிடுச்சு. இப்ப நம்ம செய்ய வேண்டியது முதல்ல பிள்ளைகளை திட்டக்கூடாது. காலையில கம்பல்சரி படிக்கிறதுக்கு நாம வழிவகுக்கணும். நாமளும் காலையில 3:30க்கு எழுந்திருக்கணும். இது பேரண்ட்ஸுக்கான பதிவை தவிர மாணவ செல்வங்களுக்கான பதிவு அல்ல. அந்த பிள்ளைகளோடு நாமும் படிக்க ஆரம்பிக்கணும். எதையோ ஒண்ணு நாம பக்கத்துல உட்கார்ந்துருக்கணும். பக்கத்துல உட்கார்ந்துக்கலைன்னா ஒரு பயிலும் படிக்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிள்ளைங்க பக்கத்துல நீங்க உட்கார்ந்துதான் ஆகணும். அப்பதான் தேர்ச்சி விகிதத்தை நீங்க அதிகம் பார்க்கலாம். நாம அவங்க பக்கத்துல உட்காரணும், வேற வழி இல்லை. இப்ப நாம படிக்க வைக்கணுங்க. இப்ப திட்டக்கூடாது, சாபம் விடக்கூடாது பிள்ளைகளுக்கு. இதை தெளிவா தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா மனசை நாம ரொம்ப சிரமப்படுத்திட்டோம்னா அந்த பிள்ளைகளால படிக்க முடியாது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் முடிச்சாதான் அடுத்தது உங்க ஜாதகத்துல இந்த பிள்ளைங்க நல்ல அழகா படிச்சு முன்னேறணும், இதுக்கு எந்த தடையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா புதன், ராகு, குரு, கேது. இந்த 4 ராகு, கேது, புதன், குரு சாதகமா இருந்தாங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு சாதகமா வரும். சனி கொஞ்சம் பாதகாதிபதியா போய் மாட்டிக்கிட்டாருன்னா அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். புரியுதுங்களா? அப்ப உங்க பிள்ளைங்களுக்கு சனி எப்படி இருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த புதன், ராகு, கேது. ராகு, கேது ஒரு அருமையான பிளானட் கிரகங்கள்ல. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு ஞானத்தையும் கொடுப்பார், ஒரு புத்திசாலித்தனத்தையும் கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கு ராகு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுப்பார். இது எல்லாத்தையும் முத்தாய்ப்பாக சூரியன் கொண்டு வரணும். இப்போ இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும். அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு நாம திட்டாம இந்த கல்வியை நீங்க கொடுத்தாகணும். பேரண்ட்ஸ், பெற்றோர்களுக்கான கவனத்திற்கு நான் கொண்டு வரேன். இந்த குறுகிய காலத்துல உங்க பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். நினைச்ச விஷயத்தை கொண்டு வர முடியும். திட்டிடாதீங்க, மனசு நோகும்படி திட்டிடாதீங்க, பிளஸ் சாபம் கொடுத்துடாதீங்க. பிள்ளைங்க பக்கத்துல உட்கார்ந்து படிக்க வைங்க. இரவு ஸ்டடிஸை கம்மி பண்ணுங்க, பகல் ஸ்டடிஸ் தான் அதிகப்படுத்தணும். அதுவும் விடிய காலை ஸ்டடிஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வருஷம் பிரச்சனை இல்லாம உங்க பிள்ளைங்க படிச்சு நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும், ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும். இது இல்லாம இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். கண்டிப்பா நம்ம பிள்ளைங்க படிக்கிற இந்த படிப்பு முடிகிற வரைக்கும் சுடு தண்ணி தான் குடிக்கணும். ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும். இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த சைனீஸ் ஃபுட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்க சாப்பிடாதீங்க. வீட்டுல நீங்க சைவ சாப்பாடு கொண்டு வாங்க. மட்டன், சிக்கன் இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா சுவை நீங்க வீட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல வாசனையா அம்மா சமைச்சா கூட என்ன ஆகும், பிள்ளைங்களுக்கு டைவர்ஷன் அங்க போகும். இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு. சமூகம் அவங்கள ரொம்ப பல இடத்துல டைவர்ட் பண்ணுது. இதுல பேரண்ட்ஸ் ரொம்ப டைவர்ட் பண்றோம். அது சில பேர் டியூஷன் பேர்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம். அவ்வளவுதான் நமக்கு தெரியுது. அங்க அந்த பிள்ளைங்க படிக்குதா படிக்கலையா எதுவுமே தெரியாது. நம்ம காசும் போச்சு, விரயமாச்சு, வீணா போச்சு நேரம். அதிகபட்சம் பேரண்ட்ஸோட பிள்ளைங்க இந்த படிக்கிற காலகட்டத்தில், இந்த எக்ஸாம் காலகட்டத்தில் நீங்க வச்சுதான் ஆகணும். உங்க வீட்டுல சாப்பாடு வரைக்கும், வாசனைகள் வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்மி பண்ணுங்க. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்திலிருந்து வரத்துக்குள்ள கூட ரெடி பண்ணி வச்சுங்க. எவ்வளவு தியாகம் பண்றீங்க, இதை தியாகம் பண்ணுங்க. அது மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த நேரம் காட்டாதீங்க. அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு முன்னாடி காட்டாதீங்க, சிக்காயிடுவாங்க. நம்ம மோட்டிவேஷன் பண்ணணுங்க. இப்ப பிள்ளைங்களை நாமளே பண்ணலைன்னா இந்த சமூகம் எப்படி பண்ணும்? இப்படி நம்ம பண்ணணும்னா கண்டிப்பா 100% பிள்ளைங்க நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. இப்ப எக்ஸாம் நல்லா எழுதுவாங்க. இது எல்லாம் விட ஒரு முத்தாய்ப்பா ஒரு விஷயத்த சொல்றேன். ஏலக்காய் இருக்கு பாத்தீங்களா, கிராம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு கிராம்பை பிள்ளைங்க படிக்கும் பொழுது ஒரு கிராம்பை நீங்க வாயில வச்சுக்கிட்டு படிடா, பல்லுக்கு நடுவுல இடுக்கிக்கிட்டு படிடான்னு சொல்லுங்க. மனப்பாட சக்தி அதிகரிக்கும், கொஞ்சம் உரைக்கும். அதனால தண்ணி கொடுத்துடணும் பக்கத்துல. பல்லுக்கிட்ட இடுக்கிக்கிட்டு நம்ம அதை படிச்சோம்னா மனப்பாட சக்தி ஏற்படும்.
இது ரொம்ப ஸ்பெஷல். அப்படி முடியல, அவ்வளவு தூரம் பண்ண முடியலன்னா நம்ம இந்த ஹாட் வாட்டர்ல கிராம்பை நல்லா இது பண்ணிட்டு சீரகத்தை நல்ல இது போட்டுட்டு நல்லா சூட வச்சு கிராம்பு சீரகம் ஏலக்காய் சூடு பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்ரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸ் குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல மனன சக்தி ஏற்படும். ரொம்ப பெஸ்டா இருக்கும். பிள்ளைகளை நம்ம திட்டல, பிள்ளைகளோட நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், பிள்ளைகளுக்கு பிடிச்சத மாதிரி நாம நடந்துக்கிறோம், நமக்கு பிடிச்சதெல்லாம் தியாகம் பண்றோம். கரெக்டா? அது மட்டும் இல்லாம ஏலக்காய் கிராம்பு இந்த சீரகம் இதை கொடுத்து ஒரு தண்ணியா வாட்டரா நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஹாட் வாட்டர் தான் கொடுக்குறோம். இது மாதிரி இருந்தா உடலும் மனமும் ஒருநிலைப்படுத்தப்பட்டு, அது முக்கியமா இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்க வீட்டுல சீரியலே ஓட வேண்டாம். பிளீஸ் நம்பி பாருங்க. பிள்ளைங்க இல்லைன்னா எல்லாம் செல்போன் வச்சிருக்கீங்க, பிள்ளைங்க எல்லாம் தூங்கின பிறகு நீ சீரியல் பார்த்துங்க, இல்ல ஸ்கூல் போன பிறகு சீரியல் பார்த்துங்க, இல்ல ஆபீஸ்லயே சீரியலை பார்த்துட்டு வந்துருங்க. தட்ஸ் ஆல். இது மட்டும் பண்ணுங்க, கடவுள் உங்க பக்கம் கிஃப்டா இருப்பாருங்க. உங்களுக்கு கிஃப்டை கொடுத்துருவார் நிச்சயமாக. அது மாதிரி இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி, இந்த பதிவு கேட்டதிலிருந்து ஹயக்ரீவர் வழிபாடும் சரஸ்வதி வழிபாடும் அவசியம் பண்ணுங்க. ஹயக்ரீவர் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம வழிபாடு பண்ணி ஆகணும். ஹயக்ரீவர் வழிபாடு எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். இப்ப பிள்ளைங்கள்ட்ட வரேன், ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா